ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். விதைகள்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல வந்து குடுத்துட்டு இருந்தோம். தீபாவளி ப்ரைஸா குடுத்துட்டு இருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது நெறைய பேர் கவர் ஆகல, தெரியலேன்னு சொன்னீங்க. அதனால இத வந்து நவம்பர் 9 நால்சா டே வரையில நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இதோட லாஸ்ட் டேட்டு. ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ். இதுவரையிலும் இந்த வீடியோவே பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு 5 கோர்ஸ்க்கு வந்து நான் ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அது என்னென்னங்கிறத முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் ஒன் பை ஒன்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸுக்கு சிபிடி டெஸ்ட். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அலாங் வித் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் வந்துடும். அதோட சேர்ந்து 3 அவுட் சோர்ஸ் புக் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஸ்கூல் புக்க தாண்டி படிக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்ஸ்க்கு 3 புக்கு. என்னென்ன? கா. வெங்கடேஷனோட தற்கால தமிழக வரலாறு ஒரு புக்கு. 2வது இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் 8த் எடிஷன். அடுத்தது 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோசியல் இஷ்யூஸ், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பா. சிவா. இந்த 3 அவுட் சோர்ஸ் புக்கோட பேட்ச். அந்த பேட்சோட டீட்டெயில் நான் நெறைய டைம் உங்களுக்கு வீடியோல சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இந்த 5க்கும் பிரைஸோட டீட்டெயில் மட்டும் நான் சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் ஒவ்வொரு கோர்ஸா நான் வந்து டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது ஓலைச்சுவடி தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச். இந்த 3மே இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, வெறும் 2A மீன் சிபிடி மட்டும் போட்டீங்கன்னா, அலாங் வித் கிளாஸ் வந்து 2000. அவுட் சோர்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே 600, 600 ஆக்சுவலா. ஓலைச்சுவடி சீரிஸ் அடுத்த வருஷம் ஃபுல்லுமே கொண்டு போறோம் 1500. ஸோ டோட்டலா இதுல எல்லாமே சேர்த்து 2500 மட்டும் நீங்க 2000 போட்டிருக்கேன். ஆக்சுவலி 2500 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே வரும். சரிங்களா? நவம்பர் 9 வரையும் தான் ஆஃபர் பிரைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் மேம். ஒரே அந்த 3 அவுட் சோர்ஸ் புக் சொல்றீங்க இல்லையா? அந்த 3 அவுட் சோர்ஸ் புக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 3. அடுத்தது நம்ம தமிழரசு கொண்டு போவோம். பாலிசி நோட்ஸ் கொண்டு போவோம். மஜித் ஹுசைன் புக் நம்ம கொண்டு போலாம். இளையராஜா கண்ணன் புக்கோட ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாமே ஒவ்வொன்னா நம்ம கொண்டு போகத்தான் போறோம். இப்ப எல்லா எக்ஸாம்க்கும் காமனா இருக்கக்கூடிய இந்த 3 அவுட் சோர்ஸ் புக் மட்டும் ஏபிஎஸ் சீரீஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஆத்தர் புக் சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்ச் 3 புக்கும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அது வந்து 999 மட்டுமே இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா. ஓகேங்களா? அந்த 3 அவுட் சோர்ஸ் புக் பேட்ச் எப்படி கொண்டு போகுங்கிறது இந்த 5 கோர்ஸோட அமௌண்ட் சொன்னது பிறகு, ஆஃபர் பிரைஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பின்னாடியே எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது வந்து ஒவ்வொரு ஏபிஎஸ் சீரிஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இங்க உங்களுக்கு 3 அவுட் சோர்ஸ் புக் வந்து ₹999 இல்லையா? இன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது, இல்ல மேம் எனக்கு பா. சிவா மட்டும் போதும். இல்ல எனக்கு லக்ஷ்மிகாந்த் 8த் எடிஷன் மட்டும் போதும். இல்ல எனக்கு வெங்கடேஷன் சார் புக் மட்டும் போதும்னு இந்த மாரி நீங்க தனித்தனியா ஒவ்வொரு புக்கா எடுத்தீங்கன்னா, ஆக்சுவல் பிரைஸ் வந்து 600. பட் டுடே நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ₹400 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த ஆஃபர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம் மேம். நான் அடுத்த வருஷம் குரூப் 4 படிக்க போறேன். எனக்கு இப்ப தமிழ்ல வந்து அவுட் சோர்ஸ் எல்லாம் முடிச்சிரணும். ஸ்கூல் புக் எப்படி அட்ட டூ அட்ட கவர் பண்ணமோ, அந்த மாரி 15 அவுட் சோர்ஸ் ஓலைச்சுவடி பேட்ச் எனக்கு கவர் பண்ணி குடுங்க மேம். அதுக்கு மட்டும் நீங்க ஆஃபர் பிரைஸ் சொல்லுங்கன்னா, அது வந்து ₹999. ஓகேங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலைச்சுவடி பேட்சையும், இந்த 2வது இருக்கக்கூடிய இந்த 3 அவுட் சோர்ஸ் பேட்ச் இந்த 2யுமே மெர்ஜ் பண்ணோம்னா 1000, 1000, 2000 வரும். ஆனா இந்த 2மே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹1500 தான். சரிங்களா? அப்போ 3 அவுட் சோர்ஸ் புக் பேட்ச்லயும் நீங்க ஆட் ஆயிப்பீங்க. அடுத்து ஓலைச்சுவடி பேட்ச்லயும் நீங்க ஆட் ஆயிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னொன்னு, இத வந்து நம்ம 5 காலம் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நம்ம இது 6 காலமா கூட நம்ம வச்சுக்கலாம். 4வதா என்ன? 5வதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4வதும் இந்த செகண்ட் ஒன் ஏபிஎஸ் சீரிஸ் பிளஸ் ஓலைச்சுவடி சீரிஸ் டுகெதர் 1500. ஓகேங்களா? அடுத்தது குரூப் 5 உங்களுக்கு தெரியும். செக்ரட்டரியேட்ல ஏஎஸ்ஓ அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கான ரெக்ரூட்மெண்ட் டிசம்பர் 21ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு நம்மகிட்ட புக் அவைலபிளா இருக்கு, கிளாஸ் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸோ புக் மட்டும் நீங்க 3 புக் வரும். தமிழ் புக் வரும், இங்கிலீஷ் புக் வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் டாப்பர் பேப்பர் வரும். ஸோ இதுக்கு வந்து புக்கோட பேஜ் எல்லாம் காமிச்சு நான் நேத்தா வீடியோ போட்டேன். அதே மாரி டெஸ்ட் பேட்ச் ஃபுல் டீட்டெயில்ஸும் நேத்தா வீடியோ போட்டேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. குரூப் 5 ஓட புக் டீட்டெயில், குரூப் 5 ஓட டெஸ்ட் டீட்டெயில், கிளாஸ் டீட்டெயில் நான் இப்ப
சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ அது வந்து 2000 தான், கிளாஸ் வந்து 2000 தான். இதே டெஸ்ட் பேட்ச் 5000 இருந்தது, நீங்க இதே 4500க்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் அவைல் பண்ணலாம். அலாங் வித் கிளாஸோட சேர்த்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா. டோட்டலா இதுதான் வந்து இன்னைக்கான பிரைஸ் டீடைல். இன்னைக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு அப்புறம் தெரியலன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்தது இப்ப நம்ம குரூப் 2A மெயின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, இந்த குரூப் 2A மெயின்ஸ் இதுல என்னென்ன பண்றோம் ப்ராசஸ் அப்படிங்கறது பார்த்தலாம். சிபிடி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ரெக்கார்டட் ஜிஎஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ நீங்க டேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடி தான். இதோட உங்களுக்கு வந்து இதோட பிடிஎஃப்பும் அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா நீங்க வந்து இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னு எனக்கு இன்டிமேட் பண்ணணும். எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபாலோ அப் தான், எதுவுமே வந்து குரூப் கிடையாது. குரூப் வந்து ஜஸ்ட் ஜூம் லிங்க் போடுறதுக்காக மட்டும்தான். எப்படி ஹவு டு அட்டெண்ட் த சிபிடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணும்போது நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து அனுப்புறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடி தான். இங்க பாருங்க, இங்க வந்து டைம் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த எத்தனை டைம் வேணா இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லும் முடிச்சுட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வந்து மார்க்டு ஃபார் ரிவ்யூக்கு வச்சிருக்கீங்க, இது எல்லாமே இருக்கும். ஸோ லேட்டர் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகி வந்து குடுத்துரும். சரிங்களா? இப்ப நீங்க 5வது ரேங்க்ல இருக்கீங்கன்னா, அடுத்தடுத்து எழுதும்போது நீங்க முன்னாடியும் போகலாம், பின்னாடியும் போலாம் அந்த ரேங்க் லிஸ்ட்ல. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங் கிளாஸ். ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ் டாபிக் எல்லாமே இருக்கும். மாடர்ன் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே இப்ப போன எக்ஸாம்க்கு போட்டது தான். ஸோ இதுல நீங்க என்ன பார்க்கணுமோ அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இது ரீசனிங் இருக்குது. வியூ ஆன் யூடியூப்னு போட்டீங்கன்னா, யூடியூப்ல அது கனெக்ட் ஆகும். நீங்க பார்த்துக்கலாம். நீங்க பிராக்டிஸ் எல்லாம் போட்டனா அந்த எல்ல இது போட்டு That's it everyone. Good job, uncle. ஓகே. ஸோ நீங்க யூடியூப்ல வந்து அத பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து ஷெட்யூல். இந்த குரூப் 2க்கு ஷெட்யூல் வேணும் அப்படின்னா, என்கிட்ட ஷெட்யூல் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஷெட்யூல் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். சரிங்களா? ஸோ டோட்டலா நம்ம எவ்வளோ டெஸ்ட் கவர் பண்ண போறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். எல்லா டெஸ்ட்லயுமே நமக்கு எல்லா யூனிட்டும் கவர் ஆகுற மாரி தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதோட மார்க் ஸ்கீம்ஸு, சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல்லயே நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் தனியா வேணும் அப்படின்னாலும் எனக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி, இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே 7867945526 ஓகேங்களா? ஸோ ரீசனிங்ல லாஸ்ட்டா 2A மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. சரிங்களா? புக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் தான். எல்லா யூனிட்டோட புக்கு இது நீங்க சேர்த்தும் வாங்கிக்கலாம். இல்ல செப்பரேட் புக்ஸாவும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? டோட்டலா நம்ம பார்த்தீங்கன்னா 31 டெஸ்ட் பக்கம் கவர் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு வந்து மார்ச் நம்ம எது வரையில வச்சிருக்கோம் அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம மார்ச் 15ல செகண்ட் வீக்ல வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம 30 டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம். இஃப் சப்போஸ் இன்னுமே 31 வரையில போச்சுன்னா, நம்ம இன்னொரு மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். 2க்கும் இதே தான், 2Aக்கும் இதே தான். சரிங்களா? ஸோ டெஸ்ட் யாரெல்லாம் கிளாஸ் ஹேண்டில் பண்றாங்க எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க டெஸ்ட் போர்ஷன் பாருங்க. இதுலயே நீங்க ஏபிஎஸ் சீரிஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வெங்கடேஷன் சார் புக்லயே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவர் ஆயிருக்கும் இல்லைங்களா? சிவா புக்ல இருந்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூ கவர் ஆயிருக்கும். ஸோ அப்ப சிபிடி, ஏபிஎஸ்ஸையுமே ஒட்டுக்கா கொண்டு போறதுல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 5 இது வந்து பாலிட்டி லக்ஷ்மிகாந்தோடதுல கவர் ஆயிருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம இதன் மூலமா முடிக்க முடியும். ஸோ சிபிடிங்கும் போது நம்ம என்ன குடுக்குறோம்? உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் ஜிஎஸ் கிளாஸ் ரெக்கார்டட் அண்ட் ரீசனிங் கிளாஸ் ரெக்கார்டட். டோட்டலா ரெக்கார்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஷெட்யூல் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்த 2A மெயின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடி சீரிஸை எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடி சீரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் இருக்கு. நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் டூ ஆலா தான் நான் குடுத்துருக்கேன். எவ்ரி வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதோட டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் பிடிஎஃப் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். நீங்க அத படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அதிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட் 1 மெட்டீரியல்லே இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள், கலைச்சொற்கள் இது எல்லாத்துக்குமே கிளாஸ், ஷார்ட்கட் இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலா இதுதான் வந்து தமிழ் பேட்சோட டீடைல். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் வேணா வாங்கிக்கலாம். கொஸ்டின் நீங்க எழுதிட்டு, அதுக்கப்புறம் நான் எழுதிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம், நீங்க இந்த ஆன்சர் கீ வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் கீ எல்லாமே அந்த கொஸ்டின்லயே வந்து உங்களுக்கு ஹைலைட்டா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டெஸ்ட் 1 மெட்டீரியல். இந்த டெஸ்ட் 1 மெட்டீரியல் வந்து
என்ன டெஸ்ட் 1ல என்னென்ன புக் இப்ப ஆட்சி சொல்லகராதியில வந்து ஏஇ சீரிஸ் வரையும் தான். ஸோ அது ஃபுல்லுமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, மரபு தொடர்ல அகர வரிசை மட்டும் தான். நன்னூல்ல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் பேஜ் நம்பர் மட்டும் குடுத்திருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷெட்யூல் படி கட் பண்ணி ஒரே பிடிஎஃப்பா கையில குடுத்துருவேன். ஸோ ரிவிஷன் பண்ணும்போது இத வச்சு நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா படிக்கும்போது இதுதான் படிக்கிறீங்க. அடுத்தது இளங்குமரனார்ல எழுத்துல வந்து ஃபர்ஸ்ட் 20 பேஜ் மட்டும் தான் நான் குடுத்திருந்தேன். ஸோ இது இளங்குமரனாரோட புக்கு. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அது இங்கேயே இதுலயே வந்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதுல ஒரு பர்ட்டிகுலர் பேஜ். இதெல்லாம் தனித்தனியா பிடிஎஃப்பாவும் நீங்க வாங்கிக்கலாம். டெஸ்ட் 1ன்னா நான் கட் பண்ணி குடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு பிடிஎஃப்பா நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். மரபு தொடர்ல பார்த்தீங்கன்னா, அகர வரிசையும், ஆகார வரிசை இந்த வரிசை மட்டும் தான். ஸோ அப்ப அத மட்டும் நான் கட் பண்ணி குடுத்திருப்பேன். நீங்க அத மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலா இதுதான் வந்து டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல். அவ்வளோதான். ஸோ இத வாங்கிட்டு நீங்க டெஸ்ட் வந்து எழுதலாம். அடுத்தது சிபிடில ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன் பாருங்க. சிபிடி டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம், நம்ம வந்து ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் போய் கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதனால அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ வந்து நான் பிடிஎஃப்பா குடுத்துருவேன். சரிங்களா? இத பிடிஎஃப்க்கு பின்னாடியே ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். எப்பவுமே நம்ம விதைகள்ல டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, வெறும் ஆன்சர் கீ மட்டும் கிடையாது. எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? பைலிங்குலா இருக்கும். சரிங்களா? அதுவுமே நான் வந்து சொல்றேங்க. எப்பவுமே ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்னு இருந்தா, ஆன்சர் கீயோட இருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பைலிங்குலா இருக்கணும். அந்த மாரி தான் நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபிள் ஆனதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம சிபிடி பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஓலைச்சுவடி பேட்ச்ச பத்தி பார்த்தாச்சு. இனி அவுட்சோர்ஸ் பேட்ச்ச பத்தி பார்க்கலாமா? ஸோ 3 அவுட்சோர்ஸ் புக்குக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாசிவா எடுத்திருக்கோம். சரிங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிசபிலிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து தமிழ்லயும் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். இங்கிலீஷ்லயும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் குடுத்துருவேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, புல்லட்ஸ் யூஸ் பண்ணி 1, 2, 3 போட்டு படிக்கிறக்கு எந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா மெட்டீரியல் பைலிங்குவல்ல குடுத்துருவேன். சிவா புக் வந்து தமிழ்ல தான் இருக்கு இல்லைங்களா? ஆனா பாருங்க நம்ம இங்கிலீஷ்லயும் குடுத்துருவோம். பைலிங்குவலா நம்ம குடுக்குறோம். ஓகே. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் குடுத்து படிக்கணும் எல்லாமே ஹைலைட்டா இருக்கும். இத அப்படியே நீங்க குரூப் 1 மெயின்ஸ் வரையிலும் எடுத்துக்கலாம். குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்குமே நீங்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியலா தான் வந்து இருக்கு. ஒன்ஸ் நீங்க இத ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கங்கிறது தான் வந்து அர்த்தம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச்க்குள்ளேயே நம்ம இது எல்லாமே முடிக்க போகுறோம். சரிங்களா? அவுட்சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் புக்கு, அப்புறம் இந்த பேட்ச் மட்டும் முடிச்சீங்கனாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே முடிஞ்சிடும். இந்த மாரி குடுத்துட்டு, அடுத்தது எம்சிக்யூ. எம்சிக்யூ பைலிங்குலா இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க. எம்சிக்யூ. எம்சிக்யூ முடிச்ச உடனே இது எல்லாமே இந்த எம்சிக்யூ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல தான் இருக்கும். இங்க பாருங்க. கூற்றுகள் பின்வரும் கூற்றுல எது சரி? எது தவறு? அந்த மாரி இருக்கும். காலவரிசைப்படுத்துக இருக்கும். கூற்று காரணம் அந்த மாரி இருக்கும். மேட்ச் இருக்கும். எத்தனை இணைகள் சரியா பொருந்தியுள்ளது? எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளது? ஸோ இந்த மாரி இயர் வைஸும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காலவரிசைப்படுத்துகன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த வார்ஸ் இந்த மாரி இருக்கும்போது காலவரிசைப்படுத்துக, ட்ரீட்டீஸ் இதெல்லாம் படிக்கலாம். ஒவ்வொரு டாபிக்லயும் டெஃபினட்டா 30 கொஸ்டின், 25 கொஸ்டின்க்கு மேல தான் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த டாபிக். பொலிகார் ரிவோல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 70, 80 கொஸ்டின் வரையிலுமே கேட்டிருந்தோம். ஸோ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகே. ஸோ இப்ப ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இந்த மாரி பைலிங்குவல் மெட்டீரியல் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது எம்சிக்யூவும் உங்களுக்கு வந்து குடுத்துர்றோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடி பேட்ச். இந்த மாரி தான் நம்ம எவ்ளோ புக்கு கொண்டு போறோம்? 3 புக்கு கொண்டு போறோம். என்னென்ன புக் கொண்டு போறோம்? வெங்கடேசன் தற்கால தமிழக வரலாறு, சிவாவோட சமூக பொருளாதார பிரச்சனைகள், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். 3க்குமே பைலிங்குவலா ஒவ்வொரு டாபிக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி, இது மட்டும் இல்லாம இந்த ஒரு டாபிக்குக்கு மட்டும் ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். சும்மா கொஸ்டின் கேட்கிற மாரி, ஓரல் கொஸ்டின் கேட்கிற மாரி, டவுட் இருந்ததுன்னா அத டிஸ்கஸ் பண்றது. ஸோ ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆகக்கூடிய டாபிக் இருந்துச்சுன்னா, அத எடுக்கிறது. இந்த கர்நாடிக் வார், மைசூர் வார், மராத்தா வார்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு சீக்வென்ஸா கொண்டு போறது. இந்த மாரி ஒவ்வொரு டாபிக்குமே என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு கிளாஸ் இருக்கும். இதே மாரி தான் நம்ம தமிழுக்குமே வந்து நம்ம கிளாஸ் கொண்டு போறோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் கிளாஸ் டிஸ்கஷன் கிளாஸும் கொண்டு போறோம். ஓரல் டெஸ்ட்டும் கொண்டு போறோம்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ் சீரிஸ்க்கான ஷெட்யூல் வந்து இருக்கு. நீங்க அதுவும் கூட எனக்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? எல்லாமே இந்த 7867ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ, இல்ல கால் பண்ணியோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க இருக்க நம்பர் தான்.
கோர்ஸ் டீட்டெயில்ல ஏதாவது டவுட்னாலும் நீங்க கேளுங்க. இன்னைக்கு தான் ஆஃபர் பிரைஸ் முடிய போது. இன்று இளைப்பாறுவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில் பார்த்தீங்கன்னா 6-8 சிலபஸ் கூட நம்ம மாத்த போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப காலேஜஸ்ல இருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இது எல்லாத்தோட காலி பணியிடங்களும் நிரப்புறது டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் நிரப்ப போறாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 4 இப்ப நமக்கு ரிசல்ட் வெளிவராம இருக்கிற பிரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே காலி பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபாகர் சார் வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து அறிக்கை விட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் சைனா தான் இருக்கு. ஒரு தயக்கம் இல்லாம தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் சீரிஸா இருக்கட்டும், தமிழ் டெஸ்ட்டா இருக்கட்டும், சிபிடி டெஸ்ட்டா இருக்கட்டும், நீங்க ஒரு டெஸ்ட் ஃப்ரீயா நீங்க எனக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா ஆழம் தெரியாம கால் விடக்கூடாது இல்லையா? ஸோ நீங்க கொஸ்டின் மெத்தடாலஜி பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபுல்லுமே நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் கிளாஸ் வாங்கிக்கங்க. எல்லாமே வாங்கி பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு சொல்றது கிடையாது. இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் மாரி தான் நான் போட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிரியாம்பிள் வந்து எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். எதுக்குன்னா லக்ஷ்மிகாந்த் புக். லக்ஷ்மிகாந்த் புக் நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷனல் டே அப்ப தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நீங்க ஆனா ஜாயின் பண்றது இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃபர் பிரைஸ். இல்லைனாலும் நீங்க லேட்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு புக் 600 ஓகேங்களா? அத நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வேணும். எனக்கு சாம்பிள் நான் பார்க்குறேன் மேம் அப்படின்னாலும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து இது. ஓலைச்சுவடி சீரிஸ் இப்ப நம்ம தனித்தனியாவும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ சிபிடி பார்த்தாச்சு, அவுட்சோர்ஸ், ஓலைச்சுவடி இது எல்லாமே தனித்தனியா நான் போட்டிருக்கேன். குரூப் 5A ஓட புக்கோட டீட்டெயிலும், டெஸ்ட் பேட்சோட டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளாஸோட டீட்டெயிலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் நான் கிளாஸோட டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி 5A டெஸ்ட் சீரிஸ்ல வந்து போன வருஷம் நடந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. இந்த வருஷம் நடந்தது 2025ன்னு சொல்லி போட்டிருப்பேன். பாருங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா, நீங்க அந்த டாபிக் அடிச்சுட்டு வியூ ஆன் யூடியூப் இங்க பாருங்க. வாட்ச் ஆன் யூடியூப் போலாம். இல்லைன்னா இதே ஆப்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வரும். சரிங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலா உங்களுக்கு புக்கு, கிளாஸ், டெஸ்ட் எல்லாமே வந்து அவைலபிளா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்மகிட்ட இல்லாதது என்பது திருக்குறள் இல்லைங்கிற மாரி, இல்லாத பேட்ச் என்பது விதைகள் ஸ்டடி சென்டர்ல கிடையாது. ஸோ ரொம்பவுமே ரிசல்ட் ஓரியன்டட் தான். இப்பவே நமக்கு தமிழ் அவுட் சோர்ஸும் பண்றோம், ஜிஎஸ் அவுட் சோர்ஸும் பண்றோம். நமக்கு எப்போ ஆனுவல் பிளானர் வரட்டுங்கிறது காத்துட்டு இருக்க வேண்டாம். குரூப் 2 ரிசல்ட் வரட்டுங்கிறதுக்கு காத்திருக்க வேண்டாம். நமக்கு தெரியும் அடுத்த வருஷம் பயணம் நம்ம குரூப் 1ம் வரப்போகுது, குரூப் 2ம் வரப்போகுது, குரூப் 4 வரப்போகுது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? ஸோ அந்த பயணத்த நம்ம தொடரணும் அப்படின்னா, நீங்க இந்த பயணத்த தொடர்ந்தாகணும். நன்றி.